விண்வெளி ஆராய்ச்சியில் புகழ்பெற்ற நாடாக விளங்கும் கனடா இதுவரை தனது செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு பிற நாடுகளையே சார்ந்திருந்தது. இந்நிலையில் தற்போது முதன்முறையாக உள்நாட்டிலேயே ராக்கெட்டுகளை ஏவும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதற்காக பெடரல் அரசாங்கம் சுமார் $1/4 பில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. நோவாஸ்கோஷியா மாகாணத்தில் உள்ள கான்சோ நகருக்கு அருகில் மரிடைம் லான்ச் சர்வீசஸ் நிறுவனத்தால் இது அமைக்கப்படுகிறது. இதற்காக ஸ்பேஸ் போர்ட் நோவாஸ்கோஷியா எனும் ஏவுதளத்துக்காக $200 மில்லியன் வழங்கப்பட உள்ளன. 2027ஆம் ஆண்டுக்குள் இங்கிருந்து செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதைக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் துணைத் தலைவர் மெலிசா குவின் தெரிவித்திருக்கின்றார். மேலும் லான்ச் த நோர்த் திட்டத்தின் கீழ் ஒன்டாரியோவின் மார்க்கம் நகரை தளமாக கொண்ட நோட் ஸ்பேஸ் உள்ளிட்ட 3 உள்நாட்டு நிறுவனங்களுக்கு தலா $8 மில்லியன் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டேவிட் மெக்வென்டி கூறுகையில், தேசிய பாதுகாப்பு மற்றும் தன்னாட்சிக்கு விண்வெளிக்கான நேரடி அணுகல் மிகவும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வெளிநாடுகளில் பணிபுரியும் கனேடிய விண்வெளி நிபுணர்கள் மீண்டும் தாயகம் திரும்பி பணியாற்ற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.